கடந்து பழைய ஆண்டை கடந்து ஒரு புதிய வருடத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். அதன் மாத்திரமல்ல, இந்த புதிய வருடத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் எவ்வளவு வாரங்கள் என்று பார்க்கும் பொழுது 52 வாரங்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த 52 வாரங்கள்ல 3வது வாரத்தில் நாம் நிற்கிறோம். இப்போ இந்த வாரத்தில் ஒரு மிக முக்கியமான தலைப்பை கொடுத்து, மிக முக்கியமான அருளுரையின் தலைப்பை கொடுத்து நமக்கு சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தலைப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ரெவலேஷன் ஃபார் சால்வேஷன் அப்படிங்கிற இந்த தலைப்பு. அப்போ இந்த ரெவலேஷன் ஃபார் சால்வேஷன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் வெளிப்பாடு, மீட்பின் வெளிப்பாடு. இந்த கருப்பொருளை, இந்த செம்பொருளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் நமக்கு அருளுரையாக வழங்கி இருக்கிறது. அருளுரையாக வழங்கி நம்மை தியானிக்க அழைத்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த ரட்சிப்பின் வெளிப்பாடு, மீட்பின் வெளிப்பாடு எதை பேசுகிறது திருமறை என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த திருமறையின் ஒட்டுமொத்த சுருக்கத்தை, ஒட்டுமொத்த கண்டென்ட் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த திருமறையை நாம் சுருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தால், இதில் வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன என்று பார்த்தால் ரட்சிப்பு, மீட்பு. அப்போ இந்த ரட்சிப்பையும் மீட்பையும் மாத்திரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமறை நமக்கு போதிக்கிறதாக காணப்படுகிறது. அதன் மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பின் வழியாக நாம் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தை மீட்கிறது. ஒரு மானுடத்தின் ஒட்டுமொத்த ரட்சிப்பை என்னவென்று பார்த்தீங்கன்னா இது பேசுகிறதாக காணப்படுகிறது. அப்போ இந்த ரெவலேஷன் ஃபார் சால்வேஷன் என்ற வார்த்தை, அதாவது இந்த ரட்சிப்பின் வார்த்தை என்பது எல்லாரும் என்ன பண்ணலாம், இது பொது தளத்திலுமே எல்லா இடத்திலையுமே நம்ம எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படக்கூடிய வார்த்தை தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தளத்தில் மட்டும்தான் நாம யூஸ் பண்றவராக நாம காணப்படுகிறோம். ஏனென்றால், ஏன் நாம் கிறிஸ்துவ தளத்தில மட்டும்தான் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா, ஏனென்றால் அதுல ரட்சிப்பு என்கின்ற அந்த வார்த்தை என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத காரணமாக இருக்கின்றபடினாலே இந்த ரட்சிப்பு என்கின்ற இந்த வார்த்தை, இந்த மீட்பு என்கின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே உரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கிறிஸ்டியன் சென்ஸ் பிரகாரம் நான் இதை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை எதை கொண்டு செல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற அந்த நிலையை உணர்த்துகிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை தரும் அழுத்தத்தையும், இந்த வாழ்க்கை தரும் உண்மை பொருளையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது மாற்றுகிறதாக காணப்படுகிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை என்னை மாற்றும் பொழுது இந்த வார்த்தை தரும் சவால்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மை மாற்றுகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சவால்களை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த சவால்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெற்றிடமாக மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, ஒரு அரசியல் மேடை போல இது வெறும் வெற்றிடமாக, ஒரு வெறும் முழக்கமாக காணப்படும். அப்படின்னா இந்த கிறிஸ்துவ புரிதலின்படி நாம் பார்க்கும் பொழுது இதனை 2 வகையாக நாம பிரிக்கலாம். இது 2 வகையாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் ஃபார் சால்வேஷன் என்பதுல ரெவலேஷன் என்ற வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இது எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இது கிரேக்க மொழியிலிருந்து வந்த ஒன்றாகும். இது திருமறையில் நமது திருமறை என்று பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்படி என்றால் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அப்போ கிரேக்க மொழியினுடைய இந்த வார்த்தை எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்போகலிப்சிஸ் என்ற கிரேக்க வார்த்தையை பற்றி கூறுகிறது. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் இது வெளிப்பாடாகும். அப்படின்னா வெளிப்பாடுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுப்பப்படுகிறது. அப்போ வெளிப்பாட்டினுடைய உண்மையான நிலை என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்று பார்த்தால் மறைந்து இருக்கும் திரையை நீக்குதல். அப்படி என்றால் மறைந்து இருக்கும் திரையை நீக்குதல் என்பது உண்மை பொருள் என்ன என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு திரை.
இந்த திரை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த திரையை நான் நீக்கினேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது பின்னால் இருக்கும் அந்த பொருளை என்னால் காண முடிகிறது. அப்போ இந்த பின்னால் இருக்கும் அந்த பொருளை என்னால் காண்பதற்காக இந்த திரை இப்பொழுது விளக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த திரை எதை பற்றி பேசுகிறது என்று பார்த்தீங்கன்னா, கடவுள் தன்னை பற்றி மறைத்து வைத்திருந்த அந்த திரையை அகற்றுகிறார் என்று இந்த வார்த்தையின் உண்மை பொருள் வெளிப்படுகிறது. அப்போ யார் இந்த திரையை விளக்குகிறார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒரு, ஏன்னா திரை அகற்றப்படுகிறது என்று சொல்லப்படும் பொழுது இந்த திரையை அகற்றுவது யார் என்ற கேள்விக்கு பதில் எங்கே என்று நாம் தேடும் பொழுது அந்த திரையை யார் நீக்குவது என்று பார்த்தால் கடவுளை அந்த திரையை நீக்குகிறவராக காணப்படுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:19 ரோமர் 1:19 எடுத்தீங்களா? நானே படிச்சிருக்கீங்களா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ யாரு அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அந்த திரையை நீக்கியது யார் என்று நாம் பார்க்கும் பொழுது தேவனே அந்த திரையை என்ன பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த திரையை என்ன பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இவற்றை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் எவைகளை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்று பார்த்தால் என்கிற கேள்வி வரும். அப்போ எப்பொழுது இந்த திரை விளக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். அப்படித்தானுங்க. இப்போ